பாடத்துல இந்திய விடுதலை போராட்ட காலம் அல்லது காந்திய காலத்துல உள்ள முக்கியமான இடங்களை இந்திய வரைபடத்துல பார்ப்போமா? முதல்ல நாம பார்க்குற இடம் அம்பாலா. இந்தியாவோட உச்சந்தலையிலிருந்து கோடு வரையும் போது அந்த கோடு இந்த இடத்துல மீட் பண்ணா நம்மளோட தலைநகரம் டெல்லி. இந்த வளைவுல இருந்து நாம ஒரு கோடு வரையும் போது அந்த கோடு இந்த மிடில் லைன்ல சந்திக்கிற இடம் அம்பாலா. இதுல இருந்து நேரே பார்க்கும்போது நடுவுல இருக்க இந்த இடம் அம்பாலா. அடுத்தது இந்த வளைவை ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த வளைவுல மேல இருந்து கிராஸ்ல ஒரு லைன் வரையும் போது ஒரு இன்ச்சு கீழே பிரேலி, இதுக்கு நேர் கீழே ஒரு இன்ச்சு தள்ளி பிரேலி. இந்த வளைவுல இருந்து நேர ஒரு இன்ச்சு கீழே லக்னோ. இந்த வளைவை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த லைன்ல ஒரு இன்ச்சு தள்ளி கான்பூர். லக்னோ லைன்ல இருந்து ஒரு இன்ச்சு தள்ளி கான்பூர். அடுத்ததா இந்த வளைவை ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த வளைவுக்கு நேர் கீழே கான்பூர் எழுதின அதே லைன்ல அலகாபாத், பிரயாக், கங்கா, யமுனா, சரஸ்வதி ஆகிய 3 நதிகள் சங்கமிக்கும் திரிவேணி சங்கமம். இந்த வளைவுக்கு பக்கத்துல பர்தோலி, குஜராத்தோட இந்த இடத்துல இருந்து ஒரு லைன் வரையும் போது இந்த வளைவுல இருந்து வர லைனும் மீட் பண்ற இந்த இடம் நாக்பூர். இந்த நாக்பூர்ல இருந்து கீழே ஒரு இன்ச்சு தள்ளி வார்தா. இந்த இடத்தையெல்லாம் எப்படி ஷார்ட்கட்டா பார்க்குதுன்னா, கான்பூர்னா கானு ஞாபகம் வச்சுக்கிடுங்க. லக்னோனா லக் அடிச்சிச்சு, கானுக்கு லக் அடிச்சதால அவன் என்ன பண்றானா ப்ரேயர் பண்றான். ப்ரேயர் பண்ணிக்கிட்டு அதான் பிரேயலி. அம்பாலா அழகிய பாலா டைரக்டரை போய் மீட் பண்றான். இதனால பாலா டைரக்டர் அவனை அலகாபாத்துக்கு பர்தோலி, பர்தாவை போட்டுக்கிட்டு வாரதா இருந்த நச்சுன்னு நாக்பூருக்கு வான்னு சொன்னாரு. பர்தோலி, நாக்பூர், வார்தா, அம்பாலா, பிரேலி, லக்னோ, கான்பூர், அலகாபாத், டெல்லி நம்மளோட தலைநகரம். இந்தியாவோட உச்சந்தலையிலேருந்து ஒரு லைன் வரையும் போது அந்த லைனு இந்த வளைவுல மீட் பண்ண மாதிரி வரையணும். டா போடணும். இந்த டாவோட மையத்துல இருக்குது டெல்லி. டெல்லினாலே டா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. குவாலியர் இந்த தார் பாலைவனத்துல 2வது வளைவு. இது முதல் வளைவு, இது 2வது வளைவு. இந்த 2வது வளைவுல இருந்து ஒரு லைன் போடும்போது அந்த லைனும் டெல்லியில இருந்து வர லைனும் மீட் பண்ற இந்த இடம் குவாலியர். பிரேர்லிக்கு நாம கிராஸ்ல லைன் போட்டோம்ல, இங்கிருந்து கிராஸ்ல லைன் போடும்போது இந்த லைனுக்கு நேர் ஆப்போசிட் சைட்ல பெருக்கல் போடும்போது கிடைக்கிற இடம் தான் குவாலியர். இது குஜராத் மாநிலம். இந்த மாநிலத்துல கீழே இருந்து லைன் வரும்போது இந்த லைனுக்கு ஒரு இன்ச்சு மேல சபர்மதி ஆசிரமம். காந்தியடிகள் தன் வாழ்நாளின் விடுதலை போராட்ட காலத்தில் பெரும்பகுதியை செலவிட்ட இடம் இந்த சபர்மதி ஆசிரமம். பனாரஸ் பட்டுகளுக்கு பெயர் பெற்ற இடம். பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம் அமைந்திருக்கும் இடம். இந்த வளைவிலிருந்து ஒரு இன்ச்சு கீழே அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. கல்கத்தா மேற்கு வங்காளத்தின் தலைநகரம். இந்த நாக்கு போல ஒரு வளைவு மாதிரி இருக்குல்ல, இதுல இருந்து ஒரு இன்ச்சு மேல இந்த வளைந்த பகுதியை பக்கத்துல மேல் நோக்கி போற கூம்புல பாயிண்ட் வச்சு கல்கத்தா எழுதணும். இதை எப்படி ஷார்ட்கட்டா ஞாபகம் வச்சுக்கலாம்னா சபர்மதி அக்கா அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. சபர்மதி அக்கா எப்பவுமே டெல்லிக்கு போனாலும் சரி, கல்கத்தா போனாலும் சரி, குவாலியர்னா குவாலிட்டியான பனாரஸ் பட்டு கட்டிக்கிட்டு தான் போவாங்க. சபர்மதி அக்கா டெல்லிக்கு போனாலும் சரி, கல்கத்தா போனாலும் சரி, குவாலிட்டியான பனாரஸ் பட்டு கட்டிக்கிட்டு போவாங்க. இந்தியாவோட உச்சநிலையில இந்த வளைந்த பகுதியில ஒரு இன்ச்சு கீழே இருக்குது அமிர்தசரஸ் அல்லது ஜாலியன் வாலாபாக். இதுக்கு நேர் வெளி சைட்ல இருக்குது லாகூர். இந்த வளைந்த பகுதியில இந்த வளைவுக்கு பக்கத்துல இருக்குது சம்ரான். காந்தியடிகள் சம்ரான்ல சத்தியாகிரகம் மேற்கொண்ட இடம். தார் பாலைவனத்துல இந்த இடத்துல இருந்து நம்ம ஒரு லைன் வரையும் போது இந்த வளைவுல இருந்து கீழே ஒரு லைன் வரையும் போது இந்த 2 லைனும் மீட் பண்ற இடம் ஜான்சி. இந்த வளைவுல இருந்து கீழ் நோக்கி ஒரு லைன் வரைஞ்சாலும் அந்த லைனு இந்த லைனை கூட மீட் பண்ற இடம் ஜான்சி. பம்பாய் இந்தியாவின் முக்கியமான நகரம். உங்க மேப்ல இந்த இடத்துல ஒரு வளைவு மாதிரி இருக்கும், அதுதான் பாம்பே. இந்திய மேப்ல தமிழ்நாடை பார்த்தா ஒரு முகம் மாதிரி இருக்கும். அந்த முகத்துல நெத்தியில பொட்டு வைக்கிற இடம் தான் சென்னை. நெத்தி பொட்டு சென்னை. இந்த லைன்ல ஒரு வளைந்த பகுதி இருக்கும், அதுதான் பாம்பே. தமிழ்நாட்டோட நெத்தி பொட்டு தான் சென்னை. இந்த வளைவுல இந்த எண்டில் இருக்குது சம்ரான். இந்த வளைவுல உள்ளாடி இருக்குது அமிர்தசரஸ் அல்லது ஜாலியன் வாலாபாக். இந்த லைனும் மீட் பண்ற இடம் ஜான்சி. இதை எப்படி ஷார்ட்கட்டா ஞாபகம் வச்சுலாம்னா சென்னையில உள்ள ஜான்சியும் பாம்பேல உள்ள அமிர்தாவும் ஜாலியான வாலிப பார்க்கல சம்பளமா இருந்தாங்க. அமிர்தசரஸ், சம்ரான், ஜான்சி, பாம்பே, மெட்ராஸ். இந்தியாவோட உச்சந்தலையிலிருந்து வர லைன்ல இந்த வளைவிலிருந்து ஒரு லைன் வரையும் போது இந்த டாஸ் சந்திக்கிற இடத்துல ஒரு இன்ச்சு மேல மீரட்.
இந்த வளைந்த பகுதிக்கு ஒரு இன்ச்சு கீழே இருக்கிறது தான் சௌரி சௌரா. காந்தியடிகள் ஒத்துழையாமை இயக்கத்தை நிறுத்துவதற்கு மிக முக்கிய காரணமாக அமைந்தது இந்த சௌரி சௌரா சம்பவம். இந்த வளைவுக்கு ஒரு இன்ச்சு கீழே சௌரி சௌரா. பாரக்பூர், இந்த வளைவு கல்கத்தா. இந்த வளைவுலேருந்து ஒரு இன்ச்சு மேல இந்த இடத்துல பாயிண்ட் வச்சு எழுதணும் பாரக்பூர். குஜராத்தின் அடிப்பகுதியிலிருந்து ஒரு லைன் வரையும் போது மேலேருந்து வர லைனும் மீட் பண்ற இந்த இடம் நாக்பூர்னு பார்த்தோம். அதே மாதிரி இந்த லைன் ஸ்டார்ட் பண்ண உடனேயே இந்திய வரைபடத்துக்கு இந்த இடத்துல இருக்குது தண்டி. காந்தியடிகள் சபர்மதி ஆசிரமத்திலிருந்து தண்டிக்கு 241 கிலோமீட்டர் தூரத்தை கடந்து உப்பு சத்தியாகிரகத்தை மீறி உப்பு காய்ச்சினாரு. தண்டி எழுதும்போது இதுல இருந்து லைன், இந்த 2 லைனும் மீட் பண்ற இந்த இடம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. காந்தி தண்டியில உப்பு காய்ச்சினப்போ தமிழ்நாட்டுல ராஜாஜி தலைமையில உப்பு காய்ச்சும் போராட்டம் நடந்தது. ராஜாஜி திருச்சியிலிருந்து வேதாரண்யத்தை நோக்கி நடந்து வேதாரண்யத்துல உப்பு காய்ச்சினாரு. இந்த பகுதி தமிழ்நாட்டோட மூக்கு பகுதி. இந்த மூக்கு பகுதியில நாம மூக்குத்தி போட இடம் தான் வேதாரண்யம். வேதாரண்யம் கேட்ட இந்தியாவோட மூக்கு பகுதியில மூக்குத்தி போட இடம், மூக்குத்தி போடுற இடம் வேதாரண்யம். இதை எப்படி ஷார்ட்கட்டா ஞாபகம் வச்சுருவாங்க? மீரட்டு தான் மீரா ஞாபகம் வச்சுக்கோங்க. மீரா. சௌரி சௌரானா சௌரி, சௌரிய வச்சுக்கிட்டு. பாரக்பூர்னா பறக்கு பார்த்துக்கிட்டு, பறக்கு பார்த்தா என்ன செய்யும்? தட்டம், கால் தட்டி தட்டி வந்து. வேதாரண்யம்னா வேதா, வேதா கிட்ட வந்து சேர்ந்தா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மீரட்டு மீரா, சௌரி சௌரா சௌரி. பாரக்பூர் பறக்கு பார்த்ததால தண்டி தட்டி தட்டி, வேதாரண்யம் வேதா கிட்ட வந்து சேர்ந்தா. லக், ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்குது லக். இந்தியாவோட உச்சநிலையிலிருந்து லைன் வரையும் போது அந்த லைன் மிடில் சந்திக்கிற இடம் டெல்லி. ராஜஸ்தான்ல தார் டெசர்ட் கிட்ட இருக்கிற இடம் ஜோத்பூர். குஜராத்துக்கு இந்த இடத்துல இருந்து ஒரு லைனை போடும்போது இந்த இடத்துல இருந்து கீழ் நோக்கி ஒரு லைன் வரையும் போது இந்த 2 லைனும் சந்திக்கிற இடம் நாக்பூர். மேற்கு வங்காள மாநிலத்தின் தலைநகரம் கல்கத்தா. இதுல ஒரு நாக்கு மாதிரி இருக்கும், அதுல மேல் நோக்கிய கூம்பு மாதிரி இருக்கிறது தான் கல்கத்தா. இது பங்களாதேஷ். அதுக்கு மேல இந்த வளைந்த பகுதியில் இருக்கிறது தான் சிலாங். சிலாங் பீடபூமின்னு சொல்லலாம். தமிழ்நாட்டோட நெத்திப்பட்டு சென்னை. சென்னைக்கு நேர் மிடில் இருக்கிறது பெங்களூர். கர்நாடகாவின் தலைநகரம் பெங்களூர். சென்னையிலேருந்து ஒரு கோடு அந்த எண்டுக்கு வரையும் போது ஸ்டார்டிங்ல இருக்கிறது சென்னை, மிடில் இருக்கிறது பெங்களூர், இந்த எண்டில் வர்றது மேங்களூர். சென்னை, பெங்களூர், மேங்களூர் இந்த 3 ஒரே லைன்ல வரும். மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கிற இந்த வளைந்த பகுதி தான் மும்பை. கேரளாவின் தலைநகரம் திருவனந்தபுரம். மேப்ல கன்னியாகுமரிக்கு பக்கத்துல இந்த எண்டில் திருவனந்தபுரம். இதை எப்படி ஷார்ட்கட்டா ஞாபகம் வச்சுக்கலாம்னா சென்னை, மும்பை, கல்கத்தா ஒன் சவுட்ல 2 போடட்டா, பெங்களூரு, நாக்பூர், ஜோத்பூர் வரட்டா, லக்கு, டெல்லு, சில்லு, திருவனந்தபுரம் திருதுருன்னு விളിக்கட்டா. சென்னை, மும்பை, கல்கத்தா சவுட்ல 2 போடட்டா, பெங்களூரு, நாக்பூர், ஜோத்பூர் வரட்டா, லகு, டெல்லு, சில்லு, திருதுருன்னு விളിக்கட்டா.